உணவே மருந்து என்ற காலம் போனது. மருந்தே உணவாக இந்த காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற தகவல் இதுதாங்க. உணவே மருந்தாக மாற்றக்கூடிய புதினா இலைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். புதினா இலையில் நமக்கு தெரிந்ததெல்லாம் பிரியாணியில போட்டா வாசமா இருக்கும், துவையல் அரைச்சா அருமையா இருக்கும், புதினா சாதம் செய்து சாப்பிடலாம். இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது மட்டும் இல்லாம மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும். ஹாய், என் பேர் சுரேஷ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்ஐ தமிழன் யூடியூப் சேனல். என் சேனலை முதல் தடவையா பார்க்கும் நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரே பிரச்சனை அஜீரண பிரச்சனை. இந்த அஜீரண பிரச்சனையை போக்கிட புதினா இலைகளை டீ வைத்து குடித்தால் போதும். தினந்தோறும் நேரம் தவறாமல் காலையும் மாலையும் புதினா டீ குடித்து வந்தால் இந்த அஜீரண பிரச்சனை நீங்கும். இந்த புதினா டீ குடிப்பதால் இதை வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத்பேஸ்ட்ல உப்பா? ஆமா. ஏமா போமா, நான் சாப்பாட்டுலயே உப்பு போடுறது இல்ல, நீ வேற பேஸ்ட்ல உப்பு இருக்குதா? பற்கள் பிரச்சனையா? பற்களில் மஞ்சத்தன்மை போக மாட்டேங்குதா? புதினா இலைகளை எடுங்க, பேஸ்ட் போல அரைங்க, அந்த பேஸ்ட்டை வைத்து பல்லு தேய்ங்க, உங்க பற்கள் எல்லா பிரச்சனையும் தேர்ந்திடும். இந்த புதினா பேஸ்டால் பல் தேய்ப்பதால் இந்த விளம்பரத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. தலைவலியா? எப்பா எந்த பாம்பும் வேணாம் போப்பா. தலைவலிக்கு வேண்டாம் ஜெண்டு பாம், புதினா பேஸ்ட் இருந்தால் போதுமே. ஆமாங்க, இந்த புதினா பேஸ்ட் எடுத்து தலையில தடை விட்டால் போதும், உங்கள் தலைவலி பறந்து போகும். ஈச்சிகாடு எங்க? ஈச்சிகாடு தேவையில்லை. இனி ஈச்சிகாடு நமக்கு புதினா அரைத்து எங்க அரைப்பு இருக்கோ அங்க தடவி விடுங்கள், அப்ளை பண்ணுங்க, போதும். எரிச்சல் அரிப்பும் குறைந்துவிடும். பெண்களே, உங்களுக்காக இனி பெரலோலி வேண்டாம், புதினா இருந்தால் போதும். என்னங்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, முகத்தில் வரும் பருக்களை போக்கிட ஒரு முட்டை எடுங்க, அதில் இருக்கிற வெள்ளை கருவை புதினா பேஸ்டோடு கலந்து மூஞ்சிக்கு அப்ளை பண்ணால் போதும். உங்கள் முகத்தில் உள்ள பருக்கள் அனைத்தும் நீங்கும், உங்கள் முகம் பொலிவோடு இருக்கும். வாயில் துர்நாத்தமா? சிவிங்கம் எடுங்கள். வேண்டாம், சிவிங்கம் எதுவும் வாய்க்குள் வேண்டாம். 4 புதினா இலைங்க பறிங்க, வாயில போட்டு அப்படியே மென்னு சாப்பிடுங்க, வாய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்குதாங்க நீங்க சிவிங்கம் வாங்கினாலும் அதுல புதினா தாங்க கலந்துருக்கு. அதை பணம் கொடுத்து வாங்கறதை விட புதினா 4 இலை பறித்து வாயில போட்டு மென்று சாப்பிடுங்களா, உங்க உடலுக்கு நல்லது நடக்கும். என்னோட வீடியோ பார்க்கும் நண்பர்களே, உங்களுக்கு என்னோட சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை பார்த்தவுடன் ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்வதற்கு எனக்கு என்னோட வளர்ச்சிக்கு ஒரு துணையாக இருக்கும். என்ன நண்பர்களே, என்னோட தகவல் உங்க எல்லாருக்குமே பிடித்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க, என்ன ரீசன்ன்றத நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வெறுப்பினை மறப்போம், நட்பினை வளர்ப்போம். வணக்கம்.